அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ரான் ப்ரோஸ்டட் பண்ணலாமா? பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுல்ல, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ப்ரானை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் மசாலாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் கெச்சப் ஊற்றிடலாம். ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணோம். மைதா மாவு நான் 1/2 கப் சேர்க்குறேன். அதில் கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் பேக்கிங் சோடா, நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கிற ப்ரானை இதில் போட்டு நல்லா இந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா பிடிச்சி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாவு எல்லா இடத்துலையுமே ப்ரானில் மிக்ஸ் ஆகணும். இப்போ இதை லைட்டாக நம்ம ஐஸ் வாட்டரில் விட்டு எடுத்துடலாம். விட்டு உடனே எடுத்துடணும். எடுத்து மறுபடியும் அதே மாதிரி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும். மாவை நல்லா அள்ளி போட்டு நல்லா பிடிச்சி நல்லா அதே மாதிரி பண்ணி இதே மாதிரி கொஞ்சம் உதருங்க. அப்போ தான் அதில் மேலே அந்த லேயர் கரெக்டாக வரும் பொரிக்கும் போது. இப்போது பொரிச்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோவுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரான் ரோஸ்டட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதில் லேயர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய ப்ரான் ரோஸ்டட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.